மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைவர் பார்த்து சொல்ல விடாம தடுத்தா என்ன நியாயம், என்ன கொடுமை இது? என்னை 2011 ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்கும் சித்திரவதை பண்ணா நான் என்ன தாங்குறது? என் குடும்பத்தை பூரா அழிச்சுட்டாங்க. 8 பேர் செத்து போயிட்டான். மனு கொடுத்து காவல்துறை கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன். அந்த பையன் சந்தேகம், நான் போகவே இல்லை, நான் வீட்டை பத்து கிடந்தேன்னு சொல்றேன். எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியும். மதுரை மாநகராட்சியின் முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி கே குருசாமி, இவருக்கும் அதிமுக முன்னாள் மண்டல தலைவர் ராஜபாண்டிக்கும் இடையே குடும்ப தகராறு மற்றும் அரசியல் தகராறு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. முன்விரோதம் மற்றும் கொலை வழக்கு காரணமாக வி கே குருசாமி மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் தனது வீட்டு வாசலில் செய்தியாளர்களை சந்தித்த குருசாமி கண்ணீர் மல்க பேசினார். அவர் தனது குடும்பத்தினர் மீது நடந்த தாக்குதல்கள், பொய் வழக்குகள், மிரட்டல்கள், காவல்துறை உடந்தை என்ற குற்றச்சாட்டுகளை தீவிரமாக முன்வைத்துள்ளார். குருசாமி பேசியதாவது: முதலமைச்சரை பார்த்து என் குறைகளை சொல்ல விடாமல் காவல்துறையினர் தடுக்கிறார்கள். 2 வருடங்களாக காத்திருக்கிறேன். என் குடும்பத்தை அழித்து விட்டார்கள். 8 பேர் செத்து விட்டார்கள். என் தங்கை மகனை மதுரை காவல்துறையினர் முழங்கால் போட வைத்து சுட்டு கொன்றிருக்கிறார்கள். அது யார் செய்தது? உண்மை என்ன? யார் சுட்டார்கள்? இவ்வளவு அவசரமாக செய்திருக்கிறார்கள். என்னை பெங்களூரில் வெட்டினார்கள். மதுரை ரவுடிதானே. இதுவரை அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறதா? உடந்தையாக இருக்கிறதா? காவல்துறையினரே கஞ்சா விற்க விடுகிறார்கள். எதிர்த்தரப்பினர் ஜெயிலில் செல்போன், ஐபேட் பயன்படுத்துகிறார்கள். எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். காவல்துறையினரே உடந்தையாக இருக்கிறார்களா என்ற ஐயம் உள்ளது. பொய் கேஸ் போடுறாங்க. என்ன கொடுமை இது? எங்களை அழிச்சிட்டாங்க ஐயா. 2011 குண்டர் சட்டம் போட்டார்கள். 2016 பொதுக்கூட்டத்தில் பேனர் வைக்க அனுமதி கேட்டதற்காக மேடையிலேயே வழக்கு. என் மீது பொய் வழக்குகள் மட்டுமே. வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. நீதிமன்ற உத்தரவுபடி வீட்டில் இருக்கிறேன். ஆனால் ஆய்வாளர் வீட்டை சோதனையிடுகிறார். என் தங்கை மகன் வழக்கில் போகவில்லை என்று சொன்னான். ஆனால் மதுரை போலீஸ் சுட்டிருக்கிறார்கள். எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்று மிரட்டுகிறார்கள். நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று சொல்கிறார்கள். நான் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும். அவரிடம் என் நிலைமையை சொல்ல வேண்டும் என அவர் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். என்ன கொடுமை இது? என்னை 2011 ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்கும் சித்திரவதை பண்ணா நான் என்ன தாங்குறது? என் குடும்பத்தை பூரா அழிச்சுட்டாங்க. 8 பேர் செத்து போயிட்டான். மனு கொடுத்து அந்த இதை எடுமா, அந்த இதை பூரா எடுமா. அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாம் தர்றேன். ஒரு வழக்கறிஞர், ஒரு மாமன்ற உறுப்பினரோட கணவர், 3 பிள்ளைங்க இங்க மதுரையில ஐஎஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து 4ஆம் தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது. 4ஆம் தேதி 4 மணிக்கு வாங்கி 5 மணிக்கு திரும்ப பதில் எழுதி அனுப்புறாப்ல ஒரு இன்ஸ்பெக்டர். பாதுகாப்பு கேட்டு அனுப்பின மனுவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. என்ன கொடுமை! அழிச்சிட்டாங்கய்யா எங்களை. அதேமா அந்த இதை வச்சிருக்கேன் பாரு, அந்த இப்ப செய்தியாளரை சந்திக்கிறது என்னைய நான் முதலமைச்சரை சந்திச்சு என்னுடைய கிரீவன்ஸ், என்னுடைய குறைகளை அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து இங்க வச்சிருக்கேன். இந்த இதுலமா அந்த இப்ப பெங்களூர்ல என்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கிருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்றாரு. வந்து ஒவ்வொன்றும் நோட்டீஸ் தரேன், ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் தர்றேன். 2011 என் மேல குண்டாசு. நான் மேடையில் இருந்த என்னைய என் மேல குண்டாசு. 2014 நான் முதலமைச்சரே அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். 2014 ஓபலாப்படித்துறையில பொதுக்கூட்டம். அவருக்கு நான் ஒரு நினைவு பரிசு ஒன்று, தமிழன்னை சிலை நினைவு பரிசு கொடுத்துட்டு நான் பேசுறேன்.
அப்ப பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு முதலமைச்சர், ஏடிஎம்கே மந்திரியை வந்தா மதுரை நகரமெல்லாம் விளம்பர பலகை வைக்கிறாங்க. நாங்க விளம்பர 4 பேனர் வைக்கணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்தா எங்களை சந்திக்க மறுத்துட்டீங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நான் மேடையில் இருக்கிற போது வழக்கு, இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்டரு, அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுறாரு, போலீஸ்காரவங்க தான் சாட்சி, 8 போலீஸ்காரவங்க சாட்சி. பொய், உலகமாக பொய் கேஸ். எத்தனை கேஸ் தான் போடுறது, அர்த்தம் இல்லாத பொய் கேஸுகளை, பொய் வழக்குகளை போட்டு சித்திரவதை பண்ணி. இப்ப ஒரு நிகழ்வு சொல்றாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகல, நான் போலீஸ் பாதுகாப்பு, அவங்க நான் ஹைகோர்ட்ல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட் நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேர்ல இருக்கேன். இங்க இருக்கிற போது இவங்க நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், நினைச்சா நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமான்னு என்னை மிரட்டுறாங்க. நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார். இப்ப காவல்துறை முழுக்க இங்க வந்து காவல்துறை கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன். அந்த பையன் சந்தேகம், நான் போகவே இல்லை, நான் வீட்டுல பத்து கிடந்தேன்னு சொல்றேன். அது சொல்றேன், எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும். அவன் சொன்னதாக சொல்றாங்க. அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சுட்டிருக்கு. அது யாரு உண்மையான, அங்க என்ன நடந்தது, யார் சுட்டா, இவ்வளவு அவசரமா பண்ணிருக்காங்கல்ல, என்னைய பெங்களூர்ல வெட்டினாங்கல்ல, மதுரை ரவுடி தானே போறேன். இதுவரைக்கும் அவங்க மேல என்ன நடவடிக்கை மதுரை போலீஸ் எடுத்திருக்கு? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா, நான் அவங்களுக்கு உடந்தையா இருக்குதா? மதுரையில வந்து ஒரு பையன் ஆஜராயிடான். அப்ப மதுரை போலீஸ், அப்ப நான் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களே உடந்தையா இருக்காங்களான்னு எனக்கு என்னமோ ஐயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் மேல. நான் மெட்ராஸ்ல இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கிற போது ஒரு வழக்கு போடுறாங்க, கொலை வழக்கு. ஐயா, நான் மெட்ராஸ்ல இருந்தையா, என்ன எதுக்கு இந்த வழக்குல சேர்க்குறீங்க அப்படின்னா, நாங்க மந்திரி சொல்றாரு, அவர் சொல்றாரு, அதிமுக மந்திரி சொல்றாங்க. அந்த வழக்கு அதுல கஸ்டடி வர்றேன், கஸ்டடி எடுத்து கஸ்டடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு வழக்கு, எங்கேயோ யாரோ இறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்குல என்னை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லை மீறி நியாயம் தர்மம் கொலை செய்யறாங்க. இதை என்னைக்கு சொல்றது? நான் காத்துட்டே இருந்தேன். இன்னைக்கு எங்க தலைவரை நம்ம சந்திக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். 2 வருஷமா என்னால நடக்க முடியல. இப்படி பேசினா எனக்கு மயக்கம் வருது. தலையெல்லாம் காயம், கை துண்டா போச்சு, விரல்கள்லாம் பூரா காயம். பிழைச்சதே மறுபிழப்பு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.